லைக் இது ஒரு பேக் தானே, இதில் வந்து ஒரு டியூன் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஃபில்ட்ரேஷன் ஜாம் ஆகும்போது ஏர் அப்சர்ப்ஷன் வந்து குறையுது. ஸோ இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்க எத்தனை கம்பெனி இருக்கும்போது இதே எனக்கு செலக்ட் பண்ணும். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் கண்டிப்பாக நம்ம இந்த ஆண்டர்பிரனர் அதானே நம்மளுடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. லைக் அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், அவர் வந்து 40+ ஜாப்ஸ் வந்து ரிஜெக்ட், ஈவன் கேஎஃப்சியோட ரிஜெக்ட் பண்ணார். அவரை பற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேஎஃப்சி சொல்லலாம். 60+ ஏஜில் தான் அவர் கேஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்டு பிளாக் ராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் கம்பெனியாகவே அது மாறிடுச்சு. ஸோ இத்தனை கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க. எதுக்காக நான் ஜேம்ஸ் டைசன் பிரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் பேட்டன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் வேணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா 10 டைம்ஸ். நெக்ஸ்ட் 5 டைம்ஸ். இவர் நம்மளுடைய ஜேம்ஸ் டைசன் இந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக லைக் அப்ராக்சிமேட்டாக 5 இயர்ஸாக இதுக்கு மட்டுமே செலவழிச்சிருக்காரு. 5 இயர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவருடைய ப்ராடக்ட்ஸ் மொத்தம் எத்தனை ஃபெயிலியர் இருக்குன்னா 5126 ப்ராடக்ட்ஸ் இவரு மேக் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு விதமான வேக்கம் உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் ஒரு உருவாக்கின வேக்கம் என்ன புதுசாக இருக்குது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வராரு. அந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய ஒய்ஃப், அதாவது மிஸ்ஸஸ் டைசன் வந்து அவங்களுடைய பேர் வந்து ஒரு லென்த்தாக இருக்குது. நான் சொல்லணும்னா மிஸ்ஸஸ் டைசன். ஓகே, மிஸ்ஸஸ் டைசன் வந்து ஒரு டீச்சர். ஃபினான்ஷியலாகவே உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்குது. ஸோ லைக் நீங்கள் 5 வருஷமாக 5000 ப்ராடக்ட் உருவாக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ மணி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மணியை அவங்களுடைய ஒய்ஃப் டிஃபரெண்ட் தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இத்தனை ப்ரெஷருக்கு அப்புறமும் ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறேன். விச் இஸ் சைக்ளோன் டெக்னாலஜி. நீங்கள் வந்து ஒரு சைக்ளோனை பார்த்துருவீங்களா? சைக்ளோன் எந்த மாதிரி இருக்கும்? ஆன்சர். சைக்ளோன் எந்த மாதிரி இருக்கும்? அது சூறாவளி. ஸோ அதோடைய சென்டர் ஆஃப் ஐன் இருக்கும். மொத்த ப்ரெஷரையும் அதோடைய சென்டர் ஆஃப் ஐல வச்சிருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும் இந்த டர்ட் வந்து எப்படி இந்த இடத்துல என்டர் ஆகுது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த டர்ட் என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துல போய் பிளாட் ஆகாது, எந்த இடத்துலையும் சிக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு. அண்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈவன் தோ இவருக்கு ஒரு சக்ஸஸான ப்ராடக்டை உருவாக்கி இருந்தாலும் 1986 வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு கம்பெனிஸும் இதை வந்து ஏற்றுக்கல. ஃபர்ஸ்ட்டு யூகே அண்ட் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போகிறப்ப அங்கே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதை வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. பிகாஸ் அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த வேக்கம் ரேட்டே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜப்பானுக்கு போகிறாங்க. 1986 ஆப்பெக்ஸ்ன்ற கம்பெனி கூட டைப் பண்ணுறாரு. அங்கே டைப் பண்ணி இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் 1991 முக்கியமான இயர் இது. 1991 ஜப்பானில் நடந்த இன்டர்நேஷ்னல் டிசைன் ஃபெயர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறாரு. அண்ட் இதை வின் பண்ண பிறகு பூம், இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்து 5 வருஷம் இதை டெவலப் பண்ணுறதுக்காக 5 வருஷம் செலவு பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் க்ரோத் மார்க்கெட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அவருடைய சொந்த கம்பெனியை யூகேல லான்ச் பண்ணுறாரு. அண்ட் DC01 பேக்கிங் அதோட மாடல் பேர். அந்த கிளீனர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தன்னுடைய ஓன் கம்பெனியை சிங்கப்பூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் இவங்க எப்படி உருவாக்கிருக்காங்கன்னா இவங்க சிங்கப்பூர் அண்ட் இங்கிலாந்து டைப் பண்ணி தான் அந்த 2 நாட்டை பேஸ் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு 2005 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லைக் இவருடைய ஃபியூச்சர் விஷன் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுன்னு பார்க்கும்போது லைக் பிரின்சிபல்ஸ் ஏற்கனவே நம்ம வேக்கம் பார்த்துருக்கோம். வேக்கம் லிமிட்டில் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறது நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இவருடைய ப்ராடக்ட்ஸ் அசெட்ஸ் நம்ம வந்து இப்போ நிறைய கம்பெனி பார்க்க முடியாது. அவங்களோட அசெட் வந்து இந்த கம்பெனி இவருடைய இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டை பேஸ் பண்ணிருக்கோம். இவருடைய அசெட்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்கில்ஃபுல் இன்ஜினியர் எம்ப்ளாயிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் குளோபல் பிராண்ட். இப்போ நீங்கள் போய் சும்மா டைசன் போட்டிங்கன்னா டைசன் இந்தியன் சொல்லி ஃபர்ஸ்ட்லேயே வரும். அண்ட் இவருடைய முக்கியமான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் March 31 2025 மட்டும் இந்தியாவில் மட்டும் 836 கோடி சம்பாதிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்களுடைய அப்ராக்சிமேட்டாக இது வந்து அப்ராக்சிமேட்டான பர்டிகுலராக ஒரு இயரில் வந்து ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ மீன்ஸ் அதாவது டோட்டலாக அவங்களுக்கு வந்துருக்கு. ஓகேவா? டோட்டலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 பில்லியன் பெர் இயர். அண்டு நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது எனக்கு வந்து இந்த 8 பில்லியனில் வரவு செலவு போக மீதி என் கையில் இருக்கிறது
1 to 1.5 அதாவது 1.5 பில்லியன் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இவருடைய ஃபினான்ஷியல் ஐஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஒரு சிஇஓக்கு எல்லா ஒரு ஃபவுண்டர்ஸையும் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் கேஷ் ரிசர்வ்ஸ் சொல்லும்போது அதாவது அவங்களோட பேக்கப் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் திரும்ப சொல்கிற மாதிரி அவருடைய மிகப்பெரிய ஒரு அசெட் பார்த்தீங்கன்னா அவருடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரேட்டரிஸ். அண்ட் அவருடைய விஷன் எது நோக்கினா அகெயின் ரெண்டே நான் போட்டுருக்கேன் சாரி இன்ஜினியரிங் டிரைவிங் கல்ச்சர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ப்ரெஷர் அதிகமாக நீங்கள் ப்ரெஷர் சொல்லலாம். ஓகேவா எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி அதுதான் ஒரு ப்ராடக்ட்ஸில் சொல்லவும் சொல்கிறேன். ஓகே ஏதாவது என்சைடாக வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரீசனாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்னா V16 பிஸ்டன் அனிமல் செக்ஷன் வேக்யூம் பம்ப். ஓகேவா இருக்கிறதுலே அதிகமான ஃபிக்ஷன் பாவத்துக்கு ஒரு வேக்யூம். நெக்ஸ்ட்டு ஸ்மெல் பேக் ஃப்ளஃபி கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறது ஸ்மாலஸ்ட் வேக்யூம் ஒரு. அண்ட் நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வேக்யூம் நின்று மட்டும் தான் உருவாக்குறாங்க கிடையாது. இவங்க என்னென்ன லான்ச் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், நெக்ஸ்ட்டு விங்லெஸ் ஃபேன்ஸ், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து உருவாக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் என்னதான் இது ஒரு பிராண்டட் கம்பெனியாக இருக்கும். ஸோ பிராண்டட்னாலே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய சர்வீஸ் இருக்கிறதுல ரொம்ப அதிகமான காஸ்ட், இவங்களோட ப்ராடக்ட்டும் அதிகமான காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை டெலிவரி பண்ணியிருக்குன்னா பேட்டரிஸ் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இது இருக்க டிஸ்அட்வான்டேஜ். கொஷின்ஸ் இந்தியாவில் மும்பையில் பெங்களூர். நெக்ஸ்ட் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என் சைடு வந்து தேங்க்யூ இருக்காது பெருசு கிடையாது. விடாமல் 5 வருஷம் கஷ்டப்படுறதுனால தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி